சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் missing letters in the series. எழுத்து தொடரை நிரப்புதல். இவ்வகையில் ஆங்கில எழுத்து தொடரின் சீரான பொதுத்தன்மையை கண்டறிந்து அதன் அடிப்படையில் விடுபட்ட இடங்களில் இடம்பெறும் எழுத்துக்களை கண்டறிய வேண்டும். ஆங்கில எழுத்துக்களின் சுழற்சி தொடர் அடிப்படையில் அமையும் எழுத்து தொடர்கள். இரண்டு எழுத்து தொடர் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏபி 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 வெரி சிம்பிள். அடுத்து மூன்று எழுத்து தொடர் எக்ஸ் ஒய் இசட் பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா போது கரெக்டா என்ன செய்யணும், யோசிக்க தெரியணும். அடுத்து பாருங்க நான்கு எழுத்து தொடர் ஏபிசி ஓகே. ஏறு வரிசை தொடர் அப்படின்னா ஒரு லெட்டரை அதிக போறாங்க. அடுத்து ரெண்டு பி மூணு பி சோ 4 5. சோ இதெல்லாம் விதமான அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அடுத்து என்ன விதமான ஏழு வரிசை தொடர எக்ஸாம்பிளா பாத்துக்கோம். இங்க பாருங்க ஏபி அடுத்து ஆட் பண்ண போறது நெக்ஸ்ட் ஏபிசிடி இரண்டு எழுத்து சுழற்சி தொடர் அப்படின்னா ஏபிங்கிறது அப்படியே மாற்றி பிஏ ஏபி பிஏ ஏபி பிஏ. நெக்ஸ்ட் சுழற்சி தொடர் அடுத்து வந்து அடுத்து இரண்டாவது எழுத்து முதல் எண்ணாக வருது இல்லையா? அதுக்கப்புறம் சுழற்சி வரிசையாக விடுவது. அடுத்து அந்தாதி தொடர் என்னன்னு பாருங்க ஐஜேகே. முடியுது எந்த முடியுதோ அந்த எழுத்து கட்டமே தொடங்கணும். அடுத்து இப்ப எது இப்ப ஓல முடியுது. அடுத்து வரும்போது ஓபி கியூ. சோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, அந்தாதி தொடர். சோ இந்த லெட்டர்ஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 கான்செப்ட். 2 எழுத்து தொடர், 3 எழுத்து தொடர், 4 எழுத்து தொடர், ஏறு வரிசை தொடர், 2 எழுத்து சுழற்சி தொடர், 3 எழுத்து சுழற்சி தொடர், அந்தாதி தொடர். ஓகேவா? Now இவ்வகை பி இருக்கு 2 டாஷ். அடுத்து ஏ பி
இந்த லாஜிக் புரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க என்ன லாஜிக் இருக்கு? ஏபியா பி தான முதல்ல 2 டாஷ். ஓகே ஓகே சரி பாத்துக்கலாம். நம்ம விடை பாருங்க. பி கழித்தல் ஏ. சோ அடுத்து என்ன லாஜிக் இருக்கு? இரண்டு வரிசை BA அப்ப என்ன டாஷ் அப்புறம் என்ன செய்யணும்? சரியா முடியும். Okay, let us go to the second example. BC dash C dash B dash C B. BC okay. BC A வா? சரி choice choice B C யா அந்த ஆர்டர்ல வந்துட்டீங்களா? ஓகே B C அடுத்து சரி நம்ம லாஜிக் பாப்போம். பாருங்க B இந்த ஆர்டர் B C B. அடுத்து சொல்ல வந்திருக்கா? அடுத்து எப்படி ஆரம்பிக்கலாம்? B கரெக்ட்டா? அதுக்கப்புறம் இந்த அதாவது 4 லெட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அந்த 4 லெட்டர்ஸ் முதல் லெட்டரும் கடைசி லெட்டரும் B, நடுவுல வர லெட்டர்ஸ் C B. புரியுதா லாஜிக்? இப்ப இங்க C வரணும், இங்க C வரணும், இங்க B அவருக்கு இருக்காது. இருக்கிறவங்களே கொண்டு வரணும் நீங்களா? கொண்டு வரலன்னா வரிசையில 4 லெட்டரா பிரிக்கிறாங்க. 4 லெட்டர்ல முதல் கடைசி லெட்டர் B, அடுத்த இரண்டாவது லெட்டர் என்னது? C B. ஓகேவா? டிக் பண்ணா உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆங்கில எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் விட்டு எழுதப்பட்டு அமையும் எழுத்துத்தொடர்கள். உதாரணம் பார்க்கலாம். இவ்வகையான வினாக்களை தீர்ப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களின் வரிசை இடமிருந்து வலம் மற்றும் வலமிருந்து இடம் தெரிந்து வைத்துக் கொண்டு நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வைக்க முடியலன்னா நீங்க நம்பர்ஸ் அதே மாதிரி என்ன செய்யலாம்? நம்பர்ஸ். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல क्वेश्चन கொடுப்பாங்க இல்லையா? அதுல நீங்க இத வொர்க் அவுட் பண்றதுக்குனே ஒரு ஷீட் பேக்ல கொடுப்பாங்க. இந்த ஷீட்ல நீங்க என்ன செய்யலாம்? பென்சில்ல எழுதி வைக்கலாம். எக்ஸாம்பிள் A B D G K. என்ன ஏதாவது கேட்டீங்க? A வந்து நம்பர் 1 வச்சுனா சோ A plus 1 B. ஓகேவா? அடுத்து கீழ வந்து நம்பர் 1 வச்சீங்கன்னா B plus 1 C plus 1 D ரெண்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கிறது B, அடுத்து 2 போட்டுக்கிறது E. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க?
மூணு ஒண்ணு கூட்டினாங்க, அங்க 2 கூட்டினாங்க, அடுத்து 3 கூட்டினாங்க. கரெக்டா? லாஜிக் புரிஞ்சுதா? இப்ப G கொண்டு வந்துருக்கோம். சரி, அப்ப எத்தனை கூட்டிருக்காங்க? 4. அப்ப பாத்தீங்கன்னா A வந்து 1, அடுத்து வரது 2, அடுத்து வரது 3, அடுத்து வரது 4னா அப்ப K அடுத்து எத்தனை நம்ம கூட்டணும்? 5. K 1 அப்ப A S அப்புறம் கேக்குது சேவா K L M N O. அப்ப அடுத்த நம்பர் என்னது? P. கரெக்ட்டா? வருது செக் பண்ணிக்கலாம். என்ன பேர்லடா வரும்? M இருக்கு, P இருக்கு, O இருக்கு, Q இருக்கு. சொல்லுங்க. P A plus 1 B plus 2 னா B C. அடுத்த நம்பர் 2 கூட்டி அதுக்கு அடுத்த லெட்டர் D. அப்ப K ல இருந்து 5 கூட்டுனா A L M N O. அது அடுத்த லெட்டர் தான் சொல்லணும். என்ன ஆன்சர்? புரியுதா? பார்க்கலாமா? இது புரியுதா? அடுத்த லெட்டர் B. B ஓட 2 அடுத்த லெட்டர் D. D ஓட 3 அடுத்த லெட்டர் G. G ஓட 4 அடுத்த லெட்டர் K. அதே K ஓட 5 ஆட் பண்ணோம். K L M N O. அதுக்கு அடுத்து என்ன வருதோ அதை எழுதணும். சரியா? நம்ம எக்ஸாம்பிள் புரியுதா? இது செகண்ட் எக்ஸாம்பிள். B D D. இப்ப B க்கும் D க்கும் என்ன ரிலேஷன் தெரியுது உங்களுக்கு? B plus 1 பண்ணலாம். B யும் C யும் ஆட் பண்ணா D வரும். plus 2 ஒண்ணு கிடையாது. கரெக்ட்டா? B ல இருந்து ஆட் பண்ணனும். B C B plus 2 தான் D. அடுத்து D க்கு எப்படி ரிலேஷன்? D plus 2 D E F plus 2. இப்ப F க்கு என்ன ரிலேஷன்? 1 தான். F plus 1 G 1 தான். இப்ப G பாயிண்ட் என்ன ரிலேஷன்? கீழ வரதுன்னா பக்கத்துல 2. ஒரு பேருக்கு இன்னொரு பேருக்கு நடுவுல வருது என்னது? 1. கரெக்ட்டா? அடுத்து plus 2. அப்ப நாம எடுக்கிற வேர்ட் வந்து 2 இப்ப இங்க F வந்துச்சு, இங்க G வந்துச்சு. ஓகேவா? K வந்துச்சு, L வந்துச்சு. அப்ப B வந்திருக்கு, என்ன வரணும் நமக்கு? என்ன வரணும்? Q. ஓகே. அடுத்து என்ன நம்பர் வரணும்? அப்ப என்ன வரணும்? அடுத்த லெட்டர் நம்முடைய லாஜிக். Shall we check this? பண்ணியா நீங்க பண்ணி This is the answer. P அடுத்து வரும் Q S difference plus 2 U plus 2. Okay. இந்த மாடல் தெரியுமா? Three. C D E.
அப்ப அங்க அங்க 3 3 எப்போ ரிலேஷன் F G H I J. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 இங்க 3 இங்க 5. அப்ப என்ன 2 3 5 என்ன நம்பர்ஸ் what numbers are they? numbers புரியுதா so right numbers வித்தியாசத்துல ஆட் பண்ணிருக்காங்க 2 3 5 2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 7 கரெக்ட்டா அப்ப k + 7 ஓகே k ல ஆட் பண்ணிக்கலாம் k l m n o p p அதுக்கு லெட்டர் 1 இதுதான் இப்ப நம்மளுடைய லாஜிக் இப்ப லெட்டர்ஸ் நம்பர் பார்க்கலாமா நம்பர் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எடுக்கலாம் மதர் 4 2 ஸ்கொயர் 9 16 அப்படி பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் and 5 ஸ்கொயர் நம்மளுடைய லாஜிக் படி பார்த்தா லெட்டர் R 25 okay we will see the option R25 here option இருக்கா shall we see the answer இப்ப புரியுதா நம்பர் என்னன்னு பார்க்கணும் அதோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும் அடுத்து லெட்டர்ஸ் பார்க்கணும் அதோட ரிலேஷன்ஷிப் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோ now next example exercise கொடுத்திருக்காங்க இந்த PDF நான் ஷேர் பண்றேன் நீங்க உங்க டீச்சர்ஸ் ஹெல்ப் மூலமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க நம்ம இதோட லாஜிக் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஈஸி எக்ஸர்சைஸ் இந்த லாஜிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லாஜிக் ஃபர்ஸ்ட் क्वेश्चन லாஜிக் இரண்டு எழுத்து வரிசை ஏ பிபி அடுத்து இரண்டு அடுத்து மூன்று அடுத்து நான்கு இது ஒரு லாஜிக் நெக்ஸ்ட் ஒரு தடவை ஒரு லெட்டர் அடுத்து ரெண்டு லெட்டர் மூணாவது லெட்டர் நான்காவது லெட்டர் இது ஒரு லாஜிக் லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வரிசைப்படுத்தலாம்ங்கற ஒரு விஷயம் இப்ப பாருங்க மூணு லெட்டர்ங்க ABC அடுத்து என்னது சுழற்சி தொடர் அடுத்து CD அடுத்து next PQ அடுத்து PQ டபுள் டைம் இங்க பாருங்க next இது என்ன ஆர்டர் பாருங்க ABA முதல்ல மூன்றாவது ஒரே எழுத்து இரண்டாவது எழுத்து மட்டும் மாறுது சரி அடுத்து இந்த ஆர்டர் பாருங்க RS எந்த ஆர்டர்ல வேணும் இது FNO ஒரே ஆர்டர்ல கொடுத்த டாஸ்க் மாறி இருக்கு இந்த ஆர்டரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் MNO ஆர்டர் அடுத்த ஆர்டர்
ரெண்டு A. ரெண்டு A. எத்தனை B? அடுத்தது 4 5 Next. ஒரே லெட்டர் 3 தடவை. A என்ன ஆர்டர் பாருங்க. ரெண்டாவது வர ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு தடவை வந்திருக்கு. இந்த ஆர்டர் புரியுது. அதேதான் இங்கேயும் A two time. அடுத்து வர லெட்டர் two time. ஃபர்ஸ்ட் வர லெட்டர் one time. Next. Four letters. 4 எழுத்து சுழற்சி. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது வர்றது எங்க படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். அப்ப முதல் வர எழுத்து எங்க போயும் லாஸ்ட். அடுத்து அதே மாதிரி என்ன எங்க வந்துரும் கடைசியா வந்துரும். மற்றதெல்லாம் எங்க வந்துரும் ஓகேவா. இந்த 3 எழுத்து கேட்டாலும் எழுத தெரியணும். 4 எழுத்து சுழற்சி முறையில கேட்டாலும் அடுத்து பாருங்க. A B H M S Z. இல்லையா? A B C. கவுண்டிங் 3. சோ 7 கவுண்ட் பண்ணி கிடைக்கிறதா 3. அப்ப இங்க 3 4 5 6 N O P Q R. அப்ப S நம்ம அடுத்த டாஷ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆட் பண்ணனும் 7. அப்ப S ல இருந்து நம்ம 7 லெட்டர்ஸ்னா S T U E W X Y. அடுத்த லெட்டர் Z. இந்த லெட்டர் என்ன +3 +4 +5 +6 +7. வித்தியாசம் அடுத்து பாருங்க I இருக்கா I K +2 அடுத்து வரதான் K. அப்ப கீழ இருக்கிறது +2 +3. மேல இருக்கிறது +2 F G என்ன ரிலேஷன்ஷிப் இதே அடுத்து இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஆன்சர். கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து கேட்டா அடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த லெட்டர் கேட்டாங்கன்னா Now example 15.
plus 1 E. B plus 1 C. So அப்ப இங்க plus 3 இங்க plus 4 அப்ப அடுத்து 5 அப்ப கடைசி கட்டம் என்ன அப்படின்னா N O E Q R இப்ப புரியுதா இந்த முதல்ல ஆட் பண்றாங்க அடுத்து 4 ஆட் பண்றாங்க கீழே வந்து பாருங்க எல்லாமே பாருங்க Answer is Y. Next one. Number உடைய logic பாருங்க. 3 plus 2 5. 5 plus 2 7. 7 plus 2 9. 9 plus 2 11. Easy logic. 11 plus 2 answer என்ன 13. Now see the 17th model. B E inner relation. B C plus 3. Next. E F G H. Answer I. இல்லையா அப்ப plus 3 4. அப்ப அடுத்து என்ன வரும் plus 5 plus I J K L M. அடுத்து என்ன வரணும் N. வந்துச்சா என்ன plus 3 plus 4 plus 5 அடுத்து வருது plus எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா N O P Q R S. அடுத்து என்ன வரணும் லெட்டர் T. அப்ப நம்ம ஆன்சர் என்ன T. அடுத்த லெட்டர் என்ன சொன்னீங்க plus 7 வரைக்கும் பண்ணிருக்கீங்க. அடுத்த லெட்டர் கேட்டா அடுத்த லெட்டர்ல டாஷ் கேட்டாங்க plus 8 T ல கவுண்ட் பண்ணனும். D E W X Y Z என்ன வரணும் A Y Z A அடுத்து சொல்லணும் நமக்கு A வராது. 8 அப்படின்னா A வந்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து எழுதணும். இங்க B ஓகேவா D அப்புறம் F அப்படின்னா plus 2 அப்புறம் H என்ன வரும் H I J. நார்மல் தான் இது. சோ ஒரு லாஜிக் ஸ்கொயர் some 19 பாருங்க
எப்படி எடுக்கிறாங்க? அதாவது first number, third number, then letter, seventh letter, ninth letter. ஒற்றைப்படை தனியா எடுக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா even number sir, ஆர்டர்ல இருக்குது. இரண்டாவது நம்பர் 4. சரி இது next one. Example இது பாருங்க K J I. இப்ப அடுத்து வந்து MLK. என்ன உங்களுக்கு ஆர்டர் தெரியுதுங்க? K J I MLK. அடுத்து O N. ரிவர்ஸ் வருதா? K வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அது இங்க கடைசியா போயிருக்கு. இங்க இருக்கிற M ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அது அடுத்து கடைசியா போயிருக்கு. அப்ப இங்க இருக்கிற O ஃபர்ஸ்ட்ல போதே அது எங்க போறோம்? லாஸ்ட்ல போறோம். ஓகே, இது புரிஞ்சு. அடுத்து K வந்து இங்க இல்லவே இல்ல. கரெக்டா? ஸ்ட்ரைட்டா போடாம ரிவர்ஸ்ல போட்டாங்களா? ஐஜே போட்டாங்களா? என்ன வரும்? கேஎல் போட்டாங்களா? கரெக்டா? லெஃப்ட்ல இருந்து போடாம ரைட்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணாங்களா? இல்ல. அப்ப என் அது எப்படி போட்டுருக்காங்க? இங்க திரும்பியா ரிவர்ஸ்ல போட்டுருக்காங்களா? இப்ப புரியுதா? அதனால இந்த ஆரோ காட்டிட்டாங்க. அப்போ எம்எனுக்கு அப்புறம் ஓபி வரணும். அந்த ஓபி உடைய ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் இங்க போட்டுருக்காங்க. புரியுதா? ஓபி லெஃப்ட்ல போடாம ரைட்ல இருந்து போட்டுருக்காங்க. ஓபி ஆர்டர் இங்க ஐஜே ரிவர்ஸ் இருக்கு. ஜேஐ கேஎல் ரிவர்ஸ் இருக்கு. எல்கே எம்என் ரிவர்ஸ் இருக்கு. என்எம். அப்ப ஓபிங்கிறது என்னவாயிடும்? இதே மாதிரி கியூஆர்ங்கிறது என்ன போட்டுருக்காங்க? ரிவர்ஸ்ல போட்டுருக்காங்களா? ஆர்கியூ. சரி எஸ் இந்த மாதிரி எவ்வளவு அப்ளிகேஷன் வேணாலும் எக்ஸாம் வரலாம். நீ பிராக்டிஸ் பண்ணா உனக்கு என்ன ஆகும்? எந்த லாஜிக் ஓகேவா? எக்ஸாம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களா? அடுத்து பாருங்க டி இது ஒண்ணு இல்ல. 1 தான் E plus 1 F. அப்ப இதுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பாருங்க. F க்கும் H க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் +2 F G. அடுத்து வரது H. சோ இங்க வந்து H plus 1 I plus 1 J. ஓகே, இப்ப இந்த J க்கும் M க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா J H அதுக்கு அடுத்த லெட்டர் தான் என்னது? M. So M plus 1 N
10 plus 12 O எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப நம்ம என்ன லாஜிக் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு இருக்கிற லாஜிக் plus 2 இதுக்கும் இருக்கிறது plus 3 அப்ப கட்டாயம் அடுத்து என்னதான் வரணும் நமக்கு plus 4. அப்ப O plus 4 னா O P Q R ஓகேவா இந்த PDF நாங்க என்ன செய்யலாம் நோட்புக்ல எல்லாமே எழுதி பாரு. அடுத்து பார்த்தா தெரியுது நமக்கு ஏ தெரியுதா அத ஒரு ப்ரூஃப்ல கொண்டு வந்துடணும் AB அடுத்து C D அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் E. ஓகே இப்ப Z இருக்கு Y இருக்கு ரிவர்ஸ்ல இருக்கு Z y minus 1 x minus 1 w. So automatically w minus 1 E. Is it okay? Is it clear to you? இப்ப பாரு third A D இருக்கு லாஜிக் A C plus 3 அடுத்து D இருக்கு D E F E X plus 5 கரெக்ட்டா இந்த லெட்டர்ஸ் வச்சு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் இங்க plus 3 இங்க plus 5 க்கும் p க்கும் பார்க்கலாம் I J K L M N O 7 where I plus 7 the logic is P அப்ப என்ன நமக்கு +3 +5 +7 எல்லாமே என்ன நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் அப்ப அடுத்த ஆட் நம்பர் என்ன நமக்கு 9 அப்ப P ல இருந்து +9 P Q R S E U W X அடுத்து வர லெட்டர் என்ன இதுதா next 24 sum y இருக்கு j இருக்கு c பிரிச்சுக்கறாங்க y க்கு x க்கு கனெக்ஷன் y x w b எல்லாமே ரிவர்ஸ்ல போகுது y க்கு முன்னாடி இருக்க லெட்டர் x க்கு முன்னாடி இருக்க லெட்டர் w க்கு முன்னாடி இருக்க லெட்டர் b க்கு முன்னாடி இருக்க லெட்டர் u அடுத்த லெட்டருக்கு என்ன சொல்ல தெரியுமா T வரும் இல்லையா நெக்ஸ்ட் லெட்டர் கேட்டாங்கன்னா T இப்ப பாருங்க மேல இருக்கிறது J